Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அவல் புளியோதரை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, டிஃபரண்டான ஒரு ரெசிபி. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, டிஃபரண்டான அவல் புளியோதரை எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை முதல்ல தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம். அவல்ல நெல்லு, தூசி எல்லாம் இருக்கும். 2 ல இருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கங்க. இப்ப நல்லா கழுவியாச்சு. இந்த அளவு கழுவுனதுக்கு அப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதுல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போடுறேன். 2 ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி நான் ஆட் பண்றேன். கொஞ்சமா நிலக்கடலை ஆட் பண்றேன். நீங்க கடலை பருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம புளி தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சு அதை அது கூட ஆட் பண்றேன். நீங்க எவ்வளவு அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி புளி தண்ணீர் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க. 5 ல இருந்து 10 நிமிஷம் வரை குக் பண்ணா போதும். இப்ப இது நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட ஊற வச்சிருக்க அவலை ஆட் பண்ணிடலாம். இப்ப அவல் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கீழ இருந்து மேல அவல் உடையாத அளவுக்கு நல்லா பார்த்து பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க. இப்ப இத மூடி வச்சிடலாம். இப்ப 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். அவல் ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு அவல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் புளியோதரை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கோ, லஞ்சுக்கோ, டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.